உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பொறுமையா பேசி இந்த சம்மதத்தை நல்ல சந்தோஷமா முடிச்ச என் அத்தைக்கு தானே முதல்ல ஸ்வீட் கொடுத்துருக்கணும். வாயில போடத்த உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சம்பந்தி. நிச்சயதார்த்தம் முறிஞ்சு போனது அபசகுணம் மாதிரி ஆயிப்போச்சு. மனசுக்குள்ள பெரும் குறையா இருந்துச்சு. இன்னைக்கு முருகன் சன்னதியில இத பேசுனது ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. அப்ப கல்யாண தேதி நகை நட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சிடலாம்ல. அதத்தான் சொல்ல வந்தோம். இங்க பாருங்க, நாங்க சின்ன குடும்பம். வெங்கடேசன் எங்களுக்கு ஒத்த புள்ள. எங்க குடும்பமே அவனை நம்பித்தான் இருக்கு. அதுதான் தெரியுமே. இந்த கல்யாணம் நடக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருந்தாலும் மறுபக்கம் அந்த முத்துப்பாண்டிய நினைச்சாதே எங்க ஈரக்கொலை எல்லாமே நடுங்குது. அவங்கள எதிர்த்து நின்று போராடுற அளவுக்கு நாங்க பெரிய ஆளுங்களும் இல்ல. அம்புட்டு தெம்பும் எங்களுக்கு இல்ல. அதனால நாங்க வைக்கிறது ஒரே ஒரு கண்டிஷன் தான். ரத்னா தான் எங்க வீட்டு மருமவ. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவளுக்காக எம்புட்டு நாள் வேணும்னாலும் நாங்க காத்துக்கிட்டு இருப்போம். ஆனா எங்களுக்கு இந்த முத்துப்பாண்டி விஷயம் முடியணும். அதுதான் முக்கியம். முத்துப்பாண்டி விஷயம் முடியணும்னா இவங்க கல்யாணம் நடக்கணும் சார். அதுக்கு தானே இவ்ளோ அவசரமா பேசுறோம். அது எப்படிமா? கல்யாணம் நடந்தா முத்துப்பாண்டி விட்டுருவாரா? அதுக்கப்புறம் எங்க மேல கோபத்தை வச்சுக்கிட்டு எங்க குடும்பத்தை ஏதாவது பண்ண பாப்பாரு. அதனால எம்புட்டு நாளானாலும் சரி, இந்த முத்துப்பாண்டி விஷயத்துக்கு ஒரு முடிவை கட்டுங்க. அதுக்கு பிறகு நாம கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்லுதிய? சரிங்க, முடிச்சிடலாம். எப்படி அத்த? முடிச்சிடலாம்ல. இவ்வளவு தூரம் வழிகாட்டின முருகன் அதுக்கும் வழிகாட்டாமலே போயிடுவான். ஆமா சண்முகம், என்னோட கல்யாணம் முடியட்டும். அது வரைக்கும் காத்திருப்போம். அண்ணனை எப்படி சரி கட்டுறதுன்னு அம்மா பாத்துக்கும். நீ தைரியமா இரு. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புதோம். வெங்கடேசனும் ரத்னாவும் சாமி கும்பிட்டு வர மாதிரி தெரியல. அவங்க வந்தா அவனை வீட்டுக்கு அனுப்பி வைங்க. அப்ப நாங்க கிளம்புதோம். வர சம்பந்தி. சரிங்க, நாங்க கிளம்புதோம். வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வீட்டு வாசல்ல கண்ணு குத்தி பாம்பு மாதிரி 2 போலீஸ்காரங்கள அங்க நிப்பாட்டி வச்சிருக்கான். அவங்கள மீறி எப்படி வெளியில வர முடியாமல? இவன் தான் வளர்றான்னா சரியா நீங்க உணர்வே. ஆமால, நான் போலீஸ்காரனையே மறந்துட்டேன். பாப்பா, நான் முட்டாளா? என் கண்ணால பார்த்தேன்ப்பா. அவனும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இதே இடத்துல தான் நின்றுட்டு இருந்தா. ஓ, என்னெல்லாம் கோட்டிக்கார பிள்ளை திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன முதல்ல இந்த போலீஸ்காரருக்கு போன் போடல. கேப்பா, அவ வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சு போயிடும்ல. போன் போடு முதல்ல. இந்த இப்பவே கால் பண்றேன். ஐயா சொல்லுங்க ஐயா. யோ, அங்க என்னத்தையா கிழிச்சிட்டு இருக்க? யோ, ரத்னா பாட்டுக்கு கோயில வந்து சுத்திட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போன் பண்ணி கேட்டப்ப ரத்னா அங்கதான் இருக்கான்னு சொன்னேன். அந்த புள்ள வீட்டுல தான் இருக்கு. வீட்டுல இப்ப வரைக்கும் அப்ப கண்ணில் பட்டுக்கிட்டே தான் இருக்கு. நான் எதுக்கியா போய் சொல்ல போறேன்? என்னல என்ன சொல்லுதான்? வீட்டுல தான் இருக்கலாம். சத்தியம் பண்ணாத குறையா சொல்லுதா? இங்க கூடல நான் பேசுறேன். ஹலோ, ஆரியா நீ?
நான் முத்துப்பாண்டியோட அப்பா சௌந்தரபாண்டி பேசுறேன். ஐயா வணக்கம் ஐயா. நான் முப்படாதி செல்வம் ஏட்டையா பேசுறேன் ஐயா. என்னய்யா என்ன குழப்பாங்க? இவன் ரத்தனாவை கோயிலில் பார்த்தேன்னு சொல்லுதான். நீ என்னடான்னா அவன் அங்கே வீட்டில் தான் இருக்கான்னு சொல்லுத. எதியா உண்மை? ஐயா ஒரு நிமிஷம். ஐயா சத்தியமா சொல்லுதேன், என் கண்ணு முன்னாடி தான் வீடு பெருக்கிட்டு இருக்காங்க. இல்லை பாண்டியே, அவன் கண்ணு முன்னாடி தான் வீட்டை பொறுக்கிட்டு இருக்கலாம். ஐயோ நான் பார்த்தேனப்பா. யோ கூப்பிடி அவளை, போன் கூட அவட்ட நான் பேசுதேன். சரிங்கய்யா சரிங்கய்யா. அம்மா ரத்னாமா, அம்மா ரத்னாமா, உங்களதாம்மா. வாமா. இந்த வார சொல்லுங்க அண்ணாச்சி, நான் தான் ரத்னா. என்ன விஷயம்? போன்ல சவுந்தரபாண்டி ஐயா இருக்காவ, உங்ககிட்ட பேசணும்னு சொல்லுதாவ. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். வினய் ப்ளீஸ் ஒரு சைன் பண்ணுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் மித்ராவை கண்டுபிடிக்கணும். சார் என்னால சைன் பண்ண முடியாது சார். நீங்க அப்புறம் மித்ராவை தேடாம கார்த்திகை தேட கிளம்பிடுவீங்க. இதை பாருங்க சார், எனக்கு என் மித்ரா வேணும் சார். கார்த்திக் என்ன ஆனாலும் அதை பத்திலாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஐயோ வினய், கார்த்திக்கும் மித்ராவும் ஒன்னாதான் இருக்காங்க. கார்த்திகை பிடிச்சாதான் மித்ராவை காப்பாற்ற முடியும். சார் இல்ல சார், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்றேன்ல. அது எப்படி வினய் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஓகே இங்க பாருங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். இதுக்கு மேல என் கையில எதுவும் இல்ல. நீங்க இதுல சைன் பண்ணா மட்டும்தான் என்னால மித்ராவை காப்பாற்ற முடியும். கார்த்திக் கிட்ட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் மித்ராவுக்கு தான் ஆபத்து. யோ ஏதோ போலீஸ்காரனாச்சுன்னு பொறுமையா பேசிட்டு இருந்தா நீ சொன்னதே திரும்ப சொல்லிட்டு இருக்க. கார்த்திக் தான் கடத்தினான். அவன் எப்படியா கடத்துவான்? 6 அடி குழிக்குள்ள அவனை புதைச்சிருக்கான். அவன் வந்து கடத்தினான். அவன் எப்படியா கடத்துவான்? என்ன மாப்பிள்ள பேசிட்டு இருக்கேன் இந்த ஆள்? என்ன சொன்ன இப்போ? அருண் இப்பதான் சொன்னீங்க, அதை திருப்பி சொல்லு. சாரி மாப்பிள்ள. ஆமா சார், கார்த்திகை நாங்க தான் புதைச்சோம். சாரிடா, மித்ராவை காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியல. சபாஷ் சபாஷ் வினய், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த உண்மையை உங்க வாயாலேயே நீங்க ஒத்துக்கணும் தான் நான் இவ்வளவும் பண்ணேன். என்ன வினய், புரியலையா? ஏழுமலை சார், எல்லாம் ரெக்கார்ட் ஆயிடுச்சுல? எஸ் சார். ஏண்டா என்ன சொம்ப நினைச்சீங்களா? நீங்களாம் அவ்வளவு உஷாரு, நான் முட்டாள், அப்படிதானே? ஏய், எப்படி உங்க வாயிலேயே உண்மையை வர வச்சேன்னு பாத்தீங்கல்ல? இதுக்கு தாண்டா இவ்வளவு நாடகம். நாடகமா? ஆமா, உன் வைஃப் இப்ப என் கஸ்டடியில தான் இருக்காங்க. என்ன வினய், நம்பலையா? எழுமலை. ஓகே சார்.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். மித்ரா. மித்ரா. சொல்லுங்க மித்ரா, என்ன நடந்துச்சு? டீடெயில செஞ்சு காட்டுங்க. தம்பி சார், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்க. ஓகே சார். அன்னைக்கு பசங்களும் அருண் மாமாவும் பக்கத்து ரூமுக்கு போயிட்டாங்க. நானும் வினையும் இங்க இருக்கும்போது யாரோ கதவை தட்டுற மாதிரி இருந்துச்சு. நீ எப்படி இங்க வந்த? வினய் அவன் பிகினிங்ல இருந்தே எனக்கு ரொம்ப இழந்து கொடுத்துட்டு இருந்தான். அதான் கட்டை எடுத்து அவன் மண்டையில போட்டேன். இதோ ஆப்போசிட் ரூம்ல தான் அவனுடைய கையும் காலையும் கட்டி போட்டிருக்கேன். அவன் அப்படி மிரட்டும் போது எனக்கு வேற வழி தெரியல. வினைய அடிச்சு கட்டி போட்டிருக்கிறதா வேற சொன்னான். என்னையும் வற்புறுத்தி அடைய பார்த்தான். அப்ப வேற வழி இல்லாம தள்ளிட்ட. அவன் அந்த செவத்துல போய் மோதி கீழே விழுந்தான். அப்புறம் அவனை பாக்குறப்போ பேச்சு மூச்சு கூட இல்லாம இருந்தான். சார், நான் வேணும்னு பண்ணல, நான் கொலை பண்ணணும்னு நினைக்கல. அது தெரியாம ஒரு ஆக்சிடென்டா நடந்துருச்சு. காப்பாத்திக்கிறதுக்காக தான் அப்படி பண்ண. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அவங்க சொத்தோ அந்தஸ்தோ எதுக்குமே நான் ஆசைப்படவும் இல்லை. கௌதமும் என்னை ஏமாத்தல. ஸ்ட்ரேஞ்ச். இப்படி ஒரு புது ரீசனை யாருமே சொன்னதில்ல. உங்க அக்கா லைஃபை சரி பண்ணிட்டீங்களா? எஸ் மேம், சரி பண்ணிட்டேன். அவ இப்போ நல்லா இருக்கா. எனக்கு அது போதும். சோ இப்ப டைவர்ஸ் வேணும்னு கேக்குறீங்க? இல்ல, நான் டிவோர்ஸ் வேணும்னு கேட்கல.
என்னம்மா சொல்ற? இந்த டைவர்ஸ்ல உனக்கு இஷ்டம் இல்லையா? என்ன ஜானகி மேடம், மியூச்சுவல்னு சொன்னீங்க? இல்ல மேடம், அவங்க மியூச்சுவலுக்கு ஒத்துக்கிட்டு தான் இங்க வந்தாங்க. ஆனா இப்ப ஏன் அவங்க மாத்தி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. மேம், நான் சரியா தான் சொல்றேன் மேம். நானா டிவோர்ஸ் கேட்கல. அவங்க கேக்குற டிவோர்ஸ்க்கு நான் ஒத்துக்கிட்டேன். தட்ஸ் ஆல். அப்போ டைவர்ஸ் பண்ணவே இஷ்டம் இல்லையா? ஆனா கொடுத்த அப்ஜெக்ஷன் இல்ல, அப்படிதானே? இதான் நீ சொல்ல வர மேட்ரா? இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படிதான். எதுலயும் தெளிவு இல்ல, எல்லாத்துலயும் குழப்பம். தெளிவா நீ என்ன முடிவெடுத்திருக்க சொல்லுமா? இதுல என்னோட விருப்பம்னு எதுவுமே இல்ல மேடம். கௌதம்க்கு என்ன பிடிக்கல. அவரை கம்பல் பண்ணி ஒரு மேரேஜ் லைஃப சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல மேடம். கௌதம்க்கு என்ன விருப்பமோ அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் மேம். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். யாரையும் கட்டாயப்படுத்தியெல்லாம் வாழ முடியாது மேடம். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருந்தா தானே 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ முடியும். பிடிக்காம எப்படி மேடம் சேர்ந்து இருக்கிறது? அதான் இதுல அவரோட விருப்பம் என்னவோ அதுதான் என்னோட விருப்பமும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கௌதம் ஆசைப்பட்டு கேக்குறாருல்ல மேடம், எனக்கு அவரோட நிம்மதியும் ஃபியூச்சரும் தான் முக்கியம். அது என்னால கெட வேண்டாம். மேடம், நான் இந்த டிவோர்ஸ்க்கு ஒத்துக்கிறேன். எனக்கு பணம் எதுவும் வேண்டாம் மேடம். இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு எந்த காசும் இல்ல மேடம். இந்திராவோட தப்ப அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. சோ இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க மேடம். மிஸ்டர் கௌதம், நீங்க என்ன சொல்றீங்க? இந்த இந்திராவை டைவர்ஸ் பண்ண நீங்க ஒத்துக்கிறீங்களா? இனிமே சேர்ந்து வாழ எந்த காரணமும் இல்லைன்னு அப்செட் பண்ணிக்க போறீங்களா? என்ன கௌதம், ஜட்ஜு உங்ககிட்ட தான் கேக்குறாங்க. நீங்க தெளிவா சொல்லுங்க கௌதம். மேடம், கௌதம்க்கு ஓகே தான் மேடம். எல்லா டாக்குமெண்ட்ஸ்ல சைன் பண்ணிருக்காரு. நீங்க சும்மா இருங்க ஜானகி மேடம். கௌதம், நீங்க சொல்லுங்க. ஆர் யூ ஓகே? இந்திரா கிட்ட இருந்து பிரியணுங்கிறது உங்க விருப்பப்படி எடுத்த முடிவா? ஆமா ஆமா. ஓ, அப்போ மியூச்சுவலா டைவர்ஸ் வாங்குறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கு. டேய், ஒரு பொண்ணோட பாவத்தையும் சாபத்தையும் இந்த பரம்பரைக்கு கொண்டு வந்து சேர்த்துறாதீங்கடா. டேய்,
இந்திரா உன்னை நம்பி வந்த பொண்ணுடா, தயவு செஞ்சு அவளை கைவிட்டுறாத. அக்கா மேடம், அவனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு தான் இந்த கேஸையே நாங்க ஃபைல் பண்ணிருக்கோம். இந்திராவே அவ ஃபோர்ஜரி பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லிட்டால. அப்புறம் அவன் என்ன சொல்லணும்? அவனுக்கு டைவர்ஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. சைலன்ஸ். அதுல கௌதம்க்கும் இஷ்டம் தான். என்ன இது? யார் இவங்க? முதல்ல வெளியில போ சொல்லுங்க. என் பையனுக்காக நான் பேசாம வேற யார் பேசுவா? கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. என்னடி இது? மேடம் கொஞ்சம் வெளியே போங்க. ஓகே மேடம். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன இந்திராணி, நீ மட்டும் தனியா வந்திருக்க? குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருக்கலாம்ல? இல்ல மேடம், எக்ஸாம் இருந்தது, அதனால தான் கூட்டிட்டு வர முடியல. ஓகே, சரி சரி, சாப்பிட்டுட்டு தான் போனோம். கண்டிப்பா மேடம். சரி. ஜூஸ் எடுத்துக்கோங்கம்மா. எனக்கு வேண்டாம், போ. ஏய் இங்க வா. என்ன மேம், ஜூஸ் வேணுமா? எடுத்துக்கோங்க. இது ஜூஸ் குடிப்பீங்கன்னு பார்த்தா அதுல ஏதோ கலக்குறீங்க. அது உனக்கு தேவையில்லாதது. அங்க நிக்கறாங்களே அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது மேடம். ஆனா வந்தவங்கள ரிசீவ் பண்றத பார்த்தா இந்த நிச்சயதார்த்தத்துல முக்கியமானவங்களா இருப்பாங்க போல இருக்கு. கரெக்ட். அவங்க தான் ஜானகி, என்னோட பாட்டி. அவங்களுக்கு லோ சுகர் இருக்கு. அப்பப்போ மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இந்த ஜூஸ்ல அதுக்கான மெடிசனை தான் நான் கலந்திருக்கேன். நீ என்ன பண்ற, இதை எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து குடிக்க சொல்லு. என்ன பாத்துட்டு இருக்க? நீ மட்டும் அவங்களை இந்த ஜூஸை குடிக்க வச்சுட்டேன்னா எங்க ஆபீஸ்ல உன்னை ரிசப்ஷனிஸ்ட் ஆக்கிடுவேன். எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி வெல்கம் கேர்லா சுத்திட்டு இருக்க போற? ஏய் என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஓகே மேம். ஏன் மேம், நீங்களும் இந்த ஜூஸ் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்ல? இங்க பார், தேவையில்லாத கேள்வியெல்லாம் என்ன கேட்காத. அதுக்கப்புறம் என் ஆபீஸ்ல உனக்கு வேலை கிடைக்காது. இத நானே அவங்க கிட்ட கொடுத்தேன்னா அவங்க மருந்துன்னு சொல்லி குடிக்க மாட்டாங்க. அதான் அவங்களுக்கே தெரியாம உன்கிட்ட குடுக்கற அவங்க கிட்ட குடுக்க சொல்லி. இந்தா எடுத்துட்டு போய் குடுப்போம். ஓகே மேடம், இப்ப புரிஞ்சிருச்சு. போ. சாரி பாட்டி, நான் ஜூஸ்ல கலந்தது சுகர் மெடிசன் இல்ல. நீங்க குடிச்ச ஃபியூ செகண்ட்ஸ்ல மேசிவ் ஹார்ட் அட்டாக் வர வைக்கிற மெடிசன். இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல பாட்டி. ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப யாரு வந்து கதவு தட்டுறது? யாரு? வெல்கம் கேர்ள்மா, ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கதவை திறந்து வாங்கிக்கோங்க. மா கதவை திறங்கம்மா, ஜூஸ் வாங்கிக்கோங்க.
வெல்கம் கேர்ள். ஜூஸ் கொண்டு வந்திருக்கேம்மா. பரவாயில்லையே, இந்த 20 வருஷத்துல மிமிக்ரி, சண்டை அப்படின்னு நிறைய கத்து வச்சிட்டு இருக்க. என்ன அதே அளவுக்கு நானும் வளர்ந்திருக்கேங்கிறத நீ மறந்துட்ட. நீ போட்ட அதே விட்ட நானும் உனக்கு போட்டு எப்படி மடக்குன பாத்தியா? என்ன கட்டி போட்டுட்டு என்ன சொல்லிட்டு போன? என்ன சொல்லிட்டு போன? இதே மண்டபத்துக்குள்ளதான் இருப்பேன், முடிஞ்சா பாத்துக்கோனா. அதாண்டி, அதான் இப்ப உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏய் சிவகாமிடி, பொன்னையும் காவு வாங்க வந்தவனா? கஸ்தூரி, இன்னையோட உன் விதியும் உன் பொண்ணோட விதியும் முடிஞ்சு போச்சு. அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுங்கிற மாதிரி தான் நீ என்ன அடிச்சு கட்டி போட்டுட்டு போனது. நான் அப்படி பேசினது, உன்னை அடிச்சது எல்லாம் தப்புதான். நீ என்ன அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினதுனாலதான் நான் அப்படிலாம் நடந்துகிட்டேன். இத பாரு, இனிமே நானும் என் பொண்ணும் உன் வழிக்கே வரமாட்டோம். தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ். அடிச்சி உன்னை துரத்தி புடிச்சு அடிச்சதெல்லாம் எதுக்குடி? நீயும் உன் பொண்ணும் உயிரோட இருந்தாலே எனக்கு பிரச்சனை தான். நீங்க சாகணும்னு நான் பிளான் போட்டு வச்சிருந்தா நீ என்னடானா விட்டுடு அப்படின்னு கெஞ்சுற. ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்றேன். நீ உன் பொண்ணு யாருன்னு சொன்னா உங்க 2 பேரையும் ஒன்னா கொலை பண்ணி கௌரவமா அடக்கம் பண்ணுவேன். இல்லனா நீ செத்து அசிங்கப்படுவடி. சிவகாமி, அத்தை வராங்க போல இருக்கே. இப்ப கதவு சாத்துனா உள்ள யாருன்னு கேட்டு வந்தாலும் வந்துருவாங்க. இவளால அத்தைகிட்டயும் மாட்டிப்போம் போல இருக்கே. இந்த கிழவி எதுக்கு இந்த நேரத்துல இங்க வருது? ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீஃபைவில் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நட்சத்திர பத்தி நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு தான் இருக்கோம். என்னதான் அவங்க வெளியே இருந்தாலும் இந்த வீட்லயே இருக்கிற மாதிரி இருக்கு இல்ல? சோ அதனால எனக்கு ஒண்ணு தோணுச்சு, நட்சத்திரோட பர்த்டே நம்ம ஏன் இந்த வீட்லயே எல்லாரும் செலிப்ரேட் பண்ணக்கூடாது? அவசியம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர சொன்னேன். என்னடா இது, நட்சத்திர பிறந்தனால வீட்ல கொண்டாட போறாரா? கார்த்தி அப்படி பேசுறாரு. வாட் a surprise. என்ன தீபா, கார்த்திக் என்னாச்சு? அவ பிறந்த நாள்ல நம்ம கொண்டாடணும், எதுக்கு திடீர்னு இப்படி பேசுறாரு? உனக்கு ஏதாவது புரியுதா? ஏன் இப்படி சொல்றாருன்னு எனக்கும் புரியலக்கா. ஆனா கார்த்திக் சார் எது சொன்னாலும் செஞ்சாலும் அதுல ஒரு நியாயமான காரணம் இருக்கும். ஆனாலும் உனக்கு அவர் மேல அநியாயத்துக்கு நம்பிக்கமா? அவர் கிணத்துல குதிக்க சொன்னா கூட, அப்படி சொன்னா கூட அவர் காரணம் இல்லாம சொல்ல மாட்டார்க்கா. சரிதான், உனக்கு கார்த்தி பைத்தியம் உச்சந்தல வரைக்கும் ஏறி இருக்கு. நீ இப்படிதான் பேசுவ. சோ நாளைக்கு நட்சத்திராவோட பர்த்டேவை நம்ம எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாம நட்சத்திராவுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு, ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ். அஃப்கோர்ஸ் நட்சத்திராக்கு மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்குமே அது பெரிய சர்ப்ரைஸா இருக்கும்னு நினைக்கிறேன்.
என்ன தீபா பில்டப் பலமா இருக்கு? அப்படி என்ன சர்ப்ரைஸ்? அதான் சொல்றாருலக்கா பெரிய சர்ப்ரைஸ்னு. அதான். அது என்னன்னு தெரியாம தானே கேக்குற. தெரியல இல்லையா, அதுதான் சர்ப்ரைஸ். நீ அவரும் பொருத்தமான ஜோடிதான். நல்ல புருஷன், நல்ல பொண்டாட்டி. சரி, நாளைக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாரும் ரெடியா இருங்க. கார்த்தி, சொல்லுங்கம்மா. கார்த்தி, அது என்ன சர்ப்ரைஸ் நீ எனக்கு மட்டும் சொல்ல. மா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நட்சத்திரா கிட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன். மா, அந்த சர்ப்ரைஸை ஃபர்ஸ்ட் நக்ஷத்ரா கிட்ட சொன்னாதானே சர்ப்ரைஸ். அதுக்கு இல்ல. ப்ளீஸ்மா, நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. அப்பதான் நீங்களும் அந்த சர்ப்ரைஸ் என்ஜாய் பண்ண முடியும். சரியா? ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே டு யூ. வாவ் கார்த்திக், இட்ஸ் ரியலி a big surprise for me. அப்படியா? முதல்ல நீங்க ஃபோன் பண்ணதே எனக்கு சர்ப்ரைஸ் தான். அதுலயும் என்னோட பர்த்டேவை தெரிஞ்சு வச்சுட்டு அட்வான்ஸா விஷ் பண்றீங்க. அது இன்னும் பெரிய சர்ப்ரைஸ். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும் நக்ஷத்ரா. சொல்லுங்க. உங்க பர்த்டேவை எங்க வீட்ல கொண்டாடலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். என்ன சொல்றீங்க? என் பர்த்டேவை உங்க வீட்ல கொண்டாடவா? அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் நான் முக்கியமானவளா என்ன? நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். எங்க வீட்ல உங்களையும் ஒரு ஆளா தான் நினைக்கிறோம். அந்த மாதிரி தானே நீங்களும் நடந்திருக்கீங்க. அப்படியா? ஆமாங்க. அது மட்டும் இல்ல, பர்த்டேன்றது ரொம்ப ஒரு முக்கியமான நாள்ல. அதை நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறது சந்தோஷமான விஷயம் தானே. அது மட்டும் இல்ல, அம்மா கூட அன்னைக்கு உங்களுக்கு ஒரு வளையல் போடணும்னு சொன்னாங்கல்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்ப சரி, ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. ஏங்க, நீங்க மறக்காம வந்துருங்க. நாளைக்கு ஈவினிங் 5 o'clock ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்க சீக்கிரமா வந்துருங்க, ஏன்னா அது உங்க பர்த்டேல. தேங்க்யூ கார்த்தி. என்னோட பர்த்டேக்கு இவ்ளோ அக்கறை காமிச்சு இதெல்லாம் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். என்னங்க இப்பவே தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டேன். எப்படி? நாளைக்கு உங்களுக்கு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ்லாம் வேற இருக்கு. ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக தேங்க்ஸ் சொல்லுங்க. ஓகே கார்த்தி, நான் கண்டிப்பா வந்துடுறேன். பாய் நக்ஷத்ரா. என்ன தீபா, அங்கேயே நின்ட்டீங்க? ஏங்க அங்கேயே நின்ட்டீங்க? என்ன சார், நட்சத்திரா பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் gift அது இது நிறைய வச்சிருக்கீங்க போல இருக்கு. ஆமாங்க, நக்ஷத்ராக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு கூட நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்குமா? அவ பர்த்டே ட்ரீட்ல எனக்கு என்ன சார் சர்ப்ரைஸ்? புரியலையே. ஏங்க, அதாங்க சர்ப்ரைஸ். அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நட்சத்திரா பர்த்டேல எனக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்றாரு. அது என்ன சர்ப்ரைஸ்? என்னவா இருக்கும்? நட்சத்திரா, வாங்கக்கா. கைய கொடு. வாழ்த்துக்கள். அப்படி என்னதான் மாய மந்திரம் பண்ணன்னு தெரியல. கார்த்திக் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணணும்ங்கறா. அதுவும் எங்க வீட்லயே கிராண்டா பண்ணணும்னு சொல்றா. என்னால நம்பவே முடியல. சர்ப்ரைஸ் மேல சர்ப்ரைஸா இருக்கு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். முருகா,
சும்மா சொல்லக்கூடாது. கலக்குறீங்க போங்க. உங்க அழகு தேவதை ஜாஸ்மின இப்படி வச்சு செய்றீங்களே. அவ அப்படியே நெருப்பு மேல நின்னுட்டு இருக்க மாதிரி தவிச்சிட்டு இருக்கா. அழகு தேவதை மேல நான் வச்சிருக்க காதல் உங்களுக்கு எல்லாம் காமெடியா தெரியுது. என் அழகு தேவதைக்கு அது டார்ச்சரா தெரியுது. ஆனா என்னுடைய காதல் தெய்வீகமானது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அதையும் தாண்டி புனிதமானது. ஹாசினி அக்கா போதும், மாமா மனசு கஷ்டப்படுவாரு. ஓகே ஓகே, நான் சிரிக்கல. ஆனா ஒண்ணு முருகன் மாமா, உங்க கையால ஜாஸ்மின் கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் தான் நீங்க டம்மி இல்ல ஹீரோன்னு அவளுக்கு புரிய வரும். நான் அப்புறமா பேசுறேன். டம்மி மாப்பிள்ள என்னமா எதிர் டீம்ல சிரிச்சு பேசிட்டு இருக்கான். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு ஜாஸ்மின் கழுத்துல முருகன் மாமா தாலி கட்டிட்டாருன்னா ஜாஸ்மின் பிரச்சனை முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவ என் வாழ்க்கையிலேயே குறுக்க வர மாட்டா. எல்லாமே நல்லபடியா நடக்கும், நீ ஒண்ணு கவலைப்படாத. ஜாஸ்மின் மேல முருகன் மாமா வச்சிருக்கிற காதல் உண்மையானது. அந்த உண்மையான காதல் அவங்க 2 பேரையும் கண்டிப்பா சேர்த்து வைக்கும். எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு ஹாசினி அக்கா. ஆனா ஜாஸ்மினுக்கு முருகன் மாமா மேல லேசான டவுட் வந்திருக்கும் போல இருக்கு. அத நினைக்கும் போதுதான் கொஞ்சம் பதட்டமா இருக்கு. எதுக்கும் ஜாஸ்மின் கழுத்துல முருகன் மாமா தாலி கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நீ சொல்றதும் சரிதான் மாரி. என் மனசுல அப்படி ஒரு டவுட் இருக்கு. எதுக்கும் நம்ம எச்சரிக்கையாவே இருக்கணும். ஓகே ஓகே, நம்ம 3 பேரும் ஒன்னா நின்னு பேசிட்டு இருக்கிறத அந்த ஜாஸ்மின் டீம்ல இருக்கிற ஏதாவது ஒரு கருப்பாடு பாத்துடுச்சு, அப்புறம் நம்ம பிளான் எல்லாம் பனால் ஆயிடும். ஜாஸ்மின் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. உடனே ஜாஸ்மின் கிட்ட சொல்லி ஆகணும். நம்ம உடனே கிளம்பலாம் வாங்க. வாங்க வாங்க. சரி மாரி. ஜாஸ்மின், ஜாஸ்மின், ஐயோ. ஏய், என்ன ஸ்ரீஜா, எதுக்கு இவ்ளோ டென்ஷனா வர? நீ சந்தேகப்பட்டது சரியா போச்சு ஜாஸ்மின். டம்மி மாப்பிள்ள நம்பிக்கையான ஆள் இல்ல. எதை வச்சு சொல்ற? நம்ம ரெடி பண்ண டம்மி மாப்பிள்ள மாரியா ஹாசினி 3 பேரும் மொட்டை மாடியில பேசிட்டு இருக்காங்க. நம்ம டம்மி மாப்பிள்ள எதுக்கு எதிர் டீமோட பேசிட்டு இருக்கணும்? எனக்கு என்னவோ அவங்க எல்லாம் கூட்டாளியா இருப்பாங்களோன்னு டவுட்டா இருக்கு ஜாஸ்மின். மாப்பிள்ள போட்டோ அனுப்பி வச்ச அந்த தரகர் கிட்ட இருந்து இன்னும் எந்த பதிலுமே வரல. போன் பண்ண ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இரு, இன்னொரு வாட்டி ட்ரை பண்றேன். நேர்ல போய் பார்த்து விசாரிக்கலான்னு பார்த்தா எந்த ஹாஸ்பிடல் இருக்காருன்னே தெரியல. இப்ப என்ன பண்றது? சரி இரு, நீ அப்செட் ஆகாத. இத எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம். ஸ்ரீஜா, நமக்கு டைம் இல்ல. நாளைக்குள்ள இந்த உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல யார் மூலியமாவது தரகர் எந்த ஹாஸ்பிடல்ல இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். தரகரை நேர்ல பார்த்து பேசினா அந்த ஆளு டம்மி மாப்பிள்ளையா இல்ல மாரியோட ரம்மி மாப்பிள்ளையான்னு தெரிஞ்சிரும். ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாரா, அன்னைக்கு என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்ட. இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இன்னையோட உன் கதையை முடிக்கிறேன்டி, முடிக்கிறேன். மத்தவங்க நிம்மதியும் தூக்கத்தையும் பறிச்சுட்டு
நீ நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? சூர்யா தம்பியும் மாரியும் நிம்மதியா சந்தோஷமா வாழணும்னா நீ தூக்கத்திலிருந்து எந்திரிக்கவே கூடாது. இதுதான் உனக்கு கடைசி தூக்கமா இருக்கணும். நாளைய பொழுது மாரிக்கு நல்லதா விடியட்டும். உன்னோட கதை என்னையோட முடியட்டும். செத்து போ. இந்த தாரா ஒரு தடவை தான் ஏமாறுவா. ஒவ்வொரு தடவையும் ஏமாறுவேன்னு நினைச்சியா கங்காதரன்? என்ன பழி வாங்கறதுக்கு நீ மறுபடியும் வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த தேவி கிட்ட உனக்கு இருந்த விசுவாசம் அப்படி. ஏய் தாரா, தேவி அம்மா பேர் சொல்ல கூட உனக்கு தகுதி இல்ல. அந்த பெண் தெய்வம் இருந்த இடத்துல இறக்க குணமே இல்லாத அரைக்கி நீ எல்லாம் இருக்க கூடாது. உன்னை இத்தனை நாள் விட்டு வச்சதே பெரிய பாவம். இப்பயே உன் கதையை முடிக்கிறடி. ஏய், நீ விசுவாசத்துக்காக கொலை பண்ண வந்திருக்கிறவன். ஆனா நான் என் முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியா நிக்கிறவங்கள கொலை பண்றதையே கொள்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறவன். ஏய், மாரியோட முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையா இருக்கிற உன்னை உன் முன்னோர்கள் இருந்த இடத்துக்கே அனுப்பி வைக்கல. நான் கங்காதரன் இல்லடி. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. நீங்க எப்படிப்பட்டவர்னு எனக்கு தெரியாதா? ஆனா இப்போ பூஜா கழுத்துல தாலி கட்டுற அளவுக்கு உங்களுக்கு என்ன தம்பி பிரச்சனை? அம்மா, உங்ககிட்ட இத்தனை நாள் சொல்ல முடியாம என் தலையை வெடிச்சிடும் போல இருந்துச்சுமா. உங்களை பார்க்கும் போதெல்லாம் உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சியில செத்துக்கிட்டு இருந்தம்மா. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேம்மா. எனக்கும் பூஜாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணம் எல்லாமே டிராமா தாமா. டிராமாவா? என்ன தம்பி சொல்றீங்க? ஆமாமா. ரோஹித் ப்ரோ, உங்களுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது நானும் வெற்றியும் பொறுப்பு. இப்பதான் தம்பி எல்லாமே எனக்கு புரியுது. திரும்பவும் சக்தி ஒரு முடிவு எடுத்துட்டா. உன் ஃப்ரெண்டுக்கும் பூஜாவுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற முடிவுல சக்தி பிடிவாதமா நிக்கிறா. ஆனா இந்த பிடிவாதம் எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இந்த டிராமாவால எங்க வாழ்க்கை வீணா போயிடுமோன்னு ஒவ்வொரு நாளும் திக்கு திக்குன்னு இருக்குமா. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஏன் அவ இவ்ளோ ரிஸ்க் எடுக்கணும்? உனக்கு சக்தியை பத்தி தெரியாதா யமுனா? மா, சக்தி அக்கா கிட்ட நீ சொல்லுமா, இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் சரி வராதுன்னு. நீ சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாமா. இல்ல துர்கா, வேண்டாம். இப்போதைக்கு நீங்க யாரும் சக்தி கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம். இதெல்லாம் தெரியாத மாதிரி நீங்க இருந்துக்கோங்க. இல்லனா கடைசி நேரத்துல எல்லாத்தையும் சொதப்பிட்டேன்னு என் மேலதான் ரொம்ப வருத்தப்படுவாவ. ஆனா தம்பி, இதுல ஏதாவது பிரச்சனை வந்துட போகுதுப்பா. நீங்க எல்லாம் என் கூட இருங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். வெற்றி, நாங்க என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. நாங்க 3 பேரும் உங்க கூட நிப்போம். ஆமா வெற்றி, நீங்களும் சக்தியும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். சரிம்மா, நான் இப்போ உடனே வீட்டுக்கு போய் ஆகணும். அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா. அந்த ஃபங்க்ஷனை நிம்மதியா நடத்தலான்னு பார்த்தா அதுல 1008 பஞ்சாயத்து.
எப்படிதான் சக்தி எல்லாத்தையும் சமாளிக்க போறான்னு எனக்கு சத்தியமா தெரியல. முதல்ல நீங்க போய் ஃபங்க்ஷனை பாருங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் தம்பி. அது இருக்கட்டும்மா, நீங்க இன்னும் தண்ணியே குடிக்கலையாமா? ஏ துர்கா, போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. சரிம்மா, அப்ப நான் வரேம்மா. வரேம்மா. போயிட்டு வாங்க தம்பி. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். அத்தை, யார் இவங்க? யாரா இருந்தா என்ன பூஜா? ஒரு பெரியவங்க வரமாட்டாங்களான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க யாருன்னு தெரியலையே. என்னது? நாங்க யாருன்னு தெரியலையா? என்ன ரங்கநாயகி, இப்படி ஒரேடியா மறந்துட்ட? இல்ல. ஏங்க, என்னன்னு கேளுங்க, கேளுங்க. என்ன ரங்கநாயகி, இப்படியா என்ன மறப்ப? பாரு சரசு எவ்வளவு சங்கடப்படுதுன்னு. எத்தனை தடவை எங்க வீட்டுக்கு வந்து சரசு கையால சாப்பிட்டு நீ. நானா? எப்போங்க? என்னங்க இவ இப்படி கேக்குறா? ஏய் ரங்கநாயகி, அரிய நாயகபுரம் ஞாபகம் இருக்கா? ஆமா, அந்த ஊர் எங்க ஊராச்சே. ஏண்டா செல்வம், நான் சொன்னது உனக்கு ஞாபகம் வருதா இல்லையா? நான் தான்டா அத்தாச்சி. இல்ல, ஞாபகத்துக்கு வரல. ஓ, அப்போ எங்க எல்லாரையும் மொத்தமா மறந்துட்டீங்க. சரசு, நம்ம வா போவோம். இனிமே இந்த வீட்ல இருந்தா நமக்கு மரியாதை கிடையாது. ஐயா ஐயா, இருங்க, எங்க போறீங்க? எதுக்கு இப்படி கோச்சிக்கிறீங்க? இவரை எப்பவுமே இப்படிதாம்மா, பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வந்துடும். இப்படிதான் ஒரு தடவை உன் பின்னாடியே சுத்தினான்னு செல்வ முருகாவ பெல்ட்டாலேயே போட்டு அடிச்சாரு. ஏண்டா செல்வம், இது கூட உனக்கு ஞாபகம் இல்லையா? இல்ல, பழசெல்லாம் இப்ப எதுக்கு? எல்லாரும் பாக்குறாங்க, எனக்கு ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. வயசு போன வயசுல இதுல என்னடி உனக்கு வெக்க வேண்டி கிடக்கு? ஏய் ரங்கு, இப்ப நாங்க இருக்கிறதா இல்ல போறதா? இந்த ஊரு பக்கம் வந்தோம், உன்னை பத்தி விசாரிச்சோம். இன்னைக்கு ஏதோ உங்க வீட்டுல தீர்த்த சடங்குன்னு சொன்னாங்க. அதான் பார்த்து இருந்துட்டு அப்படியே சடங்க செஞ்சுட்டு போலான்னு வந்தோம். இப்போ நாங்க செய்யவா வேண்டாமா? செய்யுங்க. சரசு, ரங்கு யோசிக்கிறா, நமக்கு இதுக்கு மேல மரியாதை கிடையாது, நம்ம போயிடலாம். வா. தாத்தா. தாத்தாவா? பிச்சு போடுவோம், பிச்சு. மாமா, எனக்கு என்ன அவ்வளவு வயசாயிடுச்சா என்ன? சரி சரி மாமா, நல்ல நாளும் கிழமையுமா நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க. அதுவும் இவரோட சொந்தக்காரங்கன்னு வேற சொல்றீங்க. நீங்களே நல்லபடியா வந்து சடங்கு செஞ்சுட்டு போங்க. அதுதாண்டி அம்மா முறை. இப்ப வச்சு எப்படி பேசுறான்னு கத்துக்கிட்டியே. வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். நீ எட்டவே மாட்டேங்கிற. எனக்கு எட்டுற மாதிரி ஹைட்டுக்கு வா. நீ ரொம்ப ஹைட்டா இருக்க நீ. சரி சரி இரு, நான் வரேன். இங்க பாரு, இப்ப நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன் பார்த்தல. சொன்னா கேளு பூமி ப்ளீஸ். அப்புறம் உன்னாண்ட நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். அதை எப்படி உன்னால மட்டும் இப்படி லவ் பண்ண முடியுது? உன் மூச்சு காத்துல கூட பொம்மி தான் கலந்துக்கிறா. உனக்கு அந்த அளவுக்கு லவ்வா என்ன? ஆமா பூமி, பின்ன இல்லையா? அப்போ நீ என்ன ரொம்ப லவ் பண்ற, அப்படிதானே? ஆமா பூமி. அப்ப ப்ரூவ் பண்ணு.
எனக்கு எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு தெரியல. நீயே சொல்லு பொம்மி. நீயே சொல்லு. சரி, நீ என் கண்ணை பாரு. அதுல நான் உன் மேல வச்சிருக்க லவ் தெரியும். சத்தியமா நீ சொன்ன மாதிரி என் மூச்சு காத்துல கூட உன்னோட ஏக்கம் தான் நிறைஞ்சிருக்கும். இன்னும் சொல்லணும்னா என் ஹார்ட் பீட் கூட பொம்மி பொம்மின்னு தான் துடிக்கும். இப்படி எல்லாமே எனக்கு நீதான். பாரு, என் கண்ணை பாரு. பாத்து, கண்ணு செம்மையா இருக்குதியா. இப்ப இருக்கிற மாதிரி அதே போல உன் கண்ணை பார்த்தாலும் வந்துரும் போல இருக்குது. உன்னை பார்த்தா எல்லா பொண்ணுக்கும் கிக்கு வந்துரும். சும்மா 6 அடி இருக்கிறியா. அப்புறம் எனக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா அப்படியே நம்ம ராஜ்கிரண் மாதிரி பின்னி பெடல் எடுக்கிற. அப்புறம் இப்படி ஒரு ஆளுக்குள்ள இவ்ளோ பாசம் இருக்கிற அளவுக்கு மனசு இருக்குமான்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு என் மேல பாசம் காமிக்கிற. எங்க அம்மா மேலயும் வீட்ல இருக்கிற எல்லார் மேலயும் பாசம் காட்டின இருக்கிறியே. You are a very good man. My man. செல்ல குட்டிக்கு வலிக்குதா? வலிக்குதா? மறுபடியும் வலிக்குது பொம்மி. என்னடா சும்மா வலிக்குது வலிக்குதுன்னு ஒளர்னே இருக்கிற. நான் உன்னை விட மாட்டேன். விட மாட்டேன். விடு பொம்மி. உன்னை விடவே மாட்டேன். உன்னை நான் விடவே மாட்டேன். எப்பவுமே விட மாட்டேன். ஏன்னா நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா உன்னோட லவ் கூட என்னால போட்டி போட முடியாதியா. சரி, இப்போ உனக்கு ஒரு டாஸ்க். நீ நினைக்கிற மாதிரி நான் பொம்மி இல்ல. நான் யாருன்னு நீ கண்டுபிடி. நான் உனக்கு ஒரு க்ளூ தரேன். என் பேர்ல ஒரு கியூன் இருக்கு. என்னது அது? குயின் இருக்கு. இப்ப கண்டுபிடி. நீ சொல்லலனா நான் யாருன்னு நானே சொல்லிடுவேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சார், உங்க போன்ல எனக்கு பிஸியா இருந்தது. அதான் உங்க ஆபீஸ்லயே சந்திச்சு உங்ககிட்ட சைன் வாங்கிடலாம்னு நினைச்சேன். நீங்க நேர்லயே வந்துட்டீங்க. அஃபிடவிட் ரெடி ஆயிடுச்சு. நீங்க சைன் மட்டும் தான் சார் பண்ணணும். என்னாச்சு சார்? இந்த ஃபைல்ல தான் எடுத்து வைக்க சொன்னேன். மறந்துட்டாங்க போல இருக்கு. சரிங்க சார், அப்ப ஆபீஸ் போயிடலாமே. வேண்டாம் சார், நான் இங்கே எடுத்து வர சொல்றேன். தன்மதி சார், பசுபதி சாரோட அஃபிடவிட் நம்ம ஆபீஸ்ல இருக்கோம். ஓகே சார். அதை எடுத்துட்டு 3rd கிராஸ் ஸ்ட்ரீட் வந்துடுறியாமா? வரேன் சார். சரி சார், இப்போ வந்துடும் சார். சரி. அந்த கேஸை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. அது நமக்கு ஃபேவரா தான் முடியும். ரொம்ப சந்தோஷம் சார். ஒரு நாள் கிளப்புக்கு வாங்கல. சரிங்க சார், இந்த வீக் எண்ட்லயே மீட் பண்ணுவோம் சார். வா போலாம். ஆமா, யார் ஃபைல் எடுத்துட்டு வராங்க? சார், என்னோட ஜூனியர் வந்துட்டாங்க சார். சார், ஃபைல். இவ வக்கீலா? சார், இந்தாங்க சார், கையெழுத்து போடுங்க சார். சார், இவங்க என்னோட ஜூனியர் சண்மதி சார்.
ஹாய் சார். என்ன சார், சண்மதி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? சார், அவங்க அப்பா சீனியர் லாயர் ஐயப்பா பாண்டியன், ஹைகோர்ட்ல ஃபேமஸ் அட்வொகேட் சார், கேள்விப்பட்டிருப்பீங்களே. நீங்க சைன் பண்ணுங்க சார். சார் ஃபைன். இந்தாங்கம்மா. ஓகே சார். அப்ப நான் கிளம்புறேன் சார். தேங்க்யூ. வாங்க சார். எடுப்பா போலாம். அசல் வானதி மாதிரி இருக்காளே, செத்து போனவ எப்படி கொஞ்சம் கூட மாற்றமே இல்லையே. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வணக்கம் மேடம். உட்காருங்க. சொல்லு வருண், என்ன பிரச்சனை? என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. 6 மாசமாவே இங்க நிறைய பிரச்சனைகள் மேடம். லேபர்ஸ்க்கு சரியா போனஸ் கொடுக்கலன்னு எந்த நேரம் வேணாலும் யூனியன் சார்பா போராட்டம் பண்ண ரெடியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம போன பினான்சியல் இயரோட டாக்ஸை சரியா ஃபைல் பண்ணல. நம்ம கம்பெனியோட ஷேர்ஸ் வேற ரொம்ப லாஸ்ல இருக்கு மேடம். அதனாலேயே போன 6 மாசத்துல 100 கோடி வரைக்கும் நஷ்டமாயிருக்கு. இதெல்லாம் கவனிக்காம ஜீவா என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஜீவா சார் பிரான்ஸ்ல இருந்தே நம்ம ஆபீஸ் வேலையெல்லாம் கவனிக்கிறதுனால எல்லா விஷயத்தையும் எங்களால அவர்கிட்ட கொண்டு போக முடியல மேடம். பாத்தியா கார்த்திக், இந்த கம்பெனிய அவனை நம்பி ஒப்படைச்சா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நடந்துக்கிறான். அவன் சின்ன பையன், நீங்க வேணா ஒரு தடவை அவன் கிட்ட பேசி பாருங்களேன். இதுக்கு மேல பேசுறதுக்குலாம் எதுவுமே இல்ல. வருண் மேடம், நம்ம லீகல் டீமை வர சொல்லுங்க. ஓகே மேடம். என் கம்பெனி நான் காப்பாத்திக்கணும். இன்னும் நல்ல நிலைமைக்கு அதை கொண்டு வரணும்னா எனக்கான சொத்தை நான் பிரிச்சு கேட்டே ஆகணும். சார், மேடம் உங்க 2 பேரையும் உடனே கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வர சொல்றேன். சரி வாங்க சார். போலாம் போலாம் சார். மாதவன், மறுபடியும் இந்த கம்பெனிய ஏன் பேருக்கு மாத்துனா லீகலா ஏதாவது பிரச்சனை வருமா? என்ன மேடம் திடீர்னு? நான் கேக்குறதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. அப்படியெல்லாம் எதுவும் இல்லை மேடம். இது முழுக்க முழுக்க உங்க உழைப்பால உருவான பிசினஸ். இத திரும்ப உங்க பேர்லயே மாத்திக்கிறதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா உடனே அதை மாத்துறதுக்கான ஏற்பாட்டை பண்ணுங்க. இனிமே இந்த மொத்த கம்பெனியும் ஏன் பொறுப்புக்கு வந்தாகணும். இனி நான் தான் இங்க சேர்மன். நானும் கார்த்திக்கும் தான் இனி இந்த கம்பெனியை டீல் பண்ண போறோம். ஓகே மேடம். அதுக்கு லீகலா என்ன ப்ரொசீஜரோ அதை பண்ணுங்க. ஓகே மேடம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது
கணேசன் குடும்பம் அசோக் குடும்பத்தை பழித்தீர்க்க லட்டில் விஷத்தை கலந்து அப்பாவி குழந்தைகளை கொல்ல பார்த்தது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டதால் கணேசன் குடும்பத்திற்கு 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கிறேன். ஒரு நிமிஷம். யார் நீங்க? ஐயா, இவங்க தான் நான் சொன்னவங்க. இவங்க வரணும்னு தான் நான் பெர்மிஷன் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஒண்ணும் செய்ய முடியாது. யுவர் ஆனர், ப்ளீஸ். 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்க குற்றத்தை செஞ்சவன் கையிலேயே இருக்கான். தயவு செஞ்சு நிரபராதிகளை தண்டிச்சிடாதீங்க யுவர் ஆனர். ப்ளீஸ் யுவர் ஆனர். சரி, நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா கூண்டுல வந்து சொல்லுங்க. நீங்க தான் இந்த வேலையை செஞ்சீங்களா? ஆமாங்க ஐயா. யாரு சொல்லி செஞ்சீங்க? நந்தினி அம்மா பேரை சொல்லிடுவானோ? சொல்லுங்க, யார் சொல்லி செஞ்சீங்க? எனக்கும் அசோக் குடும்பத்துக்கும் ஏற்கனவே பகை இருந்துச்சுங்க ஐயா. அவங்கள பழி வாங்கணும்னு நினைச்சேங்க ஐயா. அப்பதான் அசோக்கோட அப்பா அம்மா ஆசிரம குழந்தைங்களுக்கு லட்டு கொடுக்கற விஷயம் தெரிஞ்சு அவங்கள மாட்டி விட தாயா நான் இதை பண்ணேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியமோ தெரியல, இவ்ளோ பெரிய அவமானத்துல இருந்தும் ஆபத்துல இருந்தும் எங்களை மீட்டெடுக்கவே நீ மகளா பிறந்திருக்க. மா, அப்படிலாம் பேசாதம்மா. உங்க அம்மா சொல்றது சத்தியமான வார்த்தை மகா. எனக்கு கூட இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வருவோன்னு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம தான் இருந்துச்சு. கடைசியா ஜட்ஜி தீர்ப்பு சொல்லும் போது கூட அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போயிடுதுன்னு நினைச்சேன். ஆனா நீ சாமி மாதிரி வந்து கடைசி நேரத்துல எங்க எல்லாரையும் காப்பாத்தி நம்ம குடும்ப மானத்தையும் காப்பாத்திட்டமா. நான் பெத்த பொண்ணா இருந்தாலுமே ரொம்ப நன்றிமா. அப்பா அப்பா அப்பா, ஏன்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? ஏன்பா எனக்கு போய் நன்றி எல்லாம் சொல்றீங்க? நான் உங்க பொண்ணுப்பா.
இது நம்ம குடும்பம். இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரும்போது நான் என் உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டேன்பா. அம்மா, இந்த விஷயத்துல உண்மையான குற்றவாளிய கண்டுபிடிக்க எனக்கு ரொம்ப உதவி செஞ்சது இல்லம்மா, குற்றவாளிய கண்டுபிடிச்சு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்ததே இந்த விக்ரம் தாம்மா. விக்ரம் தான் குற்றவாளிய ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தாருமா. நன்றி சொல்றதுன்னா நம்ம எல்லாருமே குடும்பத்தோட விக்ரம்க்கு தான் நன்றி சொல்லணும். மகா, ஐயோ சார், ரொம்ப நன்றி தம்பி. நன்றின்னு ஒரு வார்த்தையில சொன்னா அது சரியா இருக்குமான்னு தெரியல தம்பி. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச சமயத்துல கடவுள் மாதிரி வந்து என் குடும்பத்தையே காப்பாத்தி கொடுத்திருக்கீங்க. நானும் என் குடும்பமும் கடைசி வரைக்கும் இந்த நன்றியை மறக்கவே மாட்டோம். ஐயோ சார், சார் என்ன சார் இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? ஆக்சுவலா இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் எனக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. நீங்க யாருமே அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம இப்ப வீட்டுல நல்ல விஷயம் நடக்கிற சமயத்துல இப்படி ஆயிடுச்சுன்ற கவலையும் ஒரு பக்கம் இருந்தது சார். அதனாலதான் இந்த விஷயத்துல என்னால என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை உங்களுக்கு செய்யணும்னு நினைச்சேன். இப்ப காட் கிரேஸ் கடைசியில எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சித்தி, நீங்க தைரியமா ஷூட் பண்ணுங்க சித்தி. பழைய தூக்கி செக்யூரிட்டி மேல போட்டு அவனை ஜெயிலுக்கு அமிச்சிடலாம். வேணாம், நான் உள்ள போக மாட்டேன். எதுக்கு இப்ப யோசிச்சுட்டு இருக்க? ஷூட் பண்ண அவனை. மகா, நோ ப்ராப்ளம், ஷூட் பண்ணு. அவனை கொன்னுடு மகா, இல்லைன்னா என்கிட்ட கொடு, நான் வரேன். சுபாஷ், விடாத, சுட்டு தள்ள அவனை. மாறி மாறி வாங்கிக்கிறாங்களே. இவன் எதுக்கு இங்க வந்தா? எப்படியாவது சமாளிக்கணும். ஏய் சுபாஷ், ஏய் சுபாஷ், என்னங்க? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? என்னாச்சு? சுபாஷ், சுபாஷ், என்னாச்சு உனக்கு? என்னாச்சு உனக்கு? என்ன ஆச்சு? சுபாஷ்,
வாங்க 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 உள்ள வாங்க. எங்க நீங்க வரமாட்டீங்களோன்னு ஒரே டென்ஷனா இருந்துச்சு. அது எப்படி வராம இருப்போம்? ఇది మా ఇంటి ఫంక్షన్. అలంకారం అంతా సూపర్ గా ఉంది. இதெல்லாம் சீதா ஏற்பாடுதான். ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்ஸ். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இது யார் வீடுன்னு, என்ன நடக்குதுன்னு, என்ன நடக்க போதுன்னு உங்க பேபிக்கு தெரியாது. பேபிக்கு தெரியாதா? தெரியாது. அப்ப நீ எதுவுமே சொல்லலையா? இன்னும் எதுவும் சொல்லல. நான் இப்ப போய் சொல்லிவிடுவா. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாமா ப்ளீஸ், வேண்டாமா ப்ளீஸ், வேண்டாமா சொல்லிடாதம்மா. சீதா காரு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த மகாதா உன்னை சரியாவே புரிஞ்சுக்கல. இப்ப நான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாத சீதா. ஓ, இது தெரிஞ்சா நம்ம குடும்பத்து மரியாதை எல்லாம் கெட்டு போயிடும். நம்ம குடும்பத்துக்கு மரியாதை முக்கியம் இல்லையா? அப்படியா? ஆமா ஆமா சீதா, இது தெரிஞ்சா பெரிய தப்பாயிடுமே. எப்படி? ட்ரக்ஸ் பொருளை கடத்தினதை விட பெரிய தப்பாயிருமோ? ஆமா, அதுக்காவது நான் ஜெயிலுக்கு தான் போனேன். ஆனா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நான் மேலேயே போக வேண்டியதான் சீதா. அர்ச்சனா என்ன அடிச்சே கொண்டுடுவா. தயவு செஞ்சு சொப்னா கிட்ட எதுவும் சொல்லிடாது சீதா. நான் சொல்லாம இருக்கணும்னா சத்யாக்கும் மீராக்காவுக்கும் கல்யாண நாள் குறிச்சு முகூர்த்த ஓலை எழுதணும். அதுல சம்மதம்னு மகாலட்சுமியும் உங்க அண்ணனும் கையெழுத்து போடணும். சின்ன மாமா காரு, என்ன யோசனை? இல்ல, நான் மட்டும் கையெழுத்து போட்டு கொடுத்தா போதாதா? அவங்கள நான் எப்படி கையெழுத்து போட சொல்ல முடியும்? அப்படியா? சரி, அப்போ ஒருத்தர் மட்டும் கையெழுத்து போடுறதுனால அந்த உண்மையெல்லாம் நான் ஒருத்தர்கிட்ட மட்டும் சொல்லிடவா? யாருக்கிட்ட? அர்ச்சனா. ஐயோ வேணாம் 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 வேணாம். அப்போ ஒழுங்கா எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கி கொடுங்க. என்னையே பிளாக்மெயில் பண்றிய சீதா. சின்ன மாமனாரே, இந்த பிளாக் ஒயிட் எல்லாம் எதுவும் தெரியாது. நீங்க என்ன கலர் மைய வேணாலும் நினைச்சுக்கோங்க. நான் சொன்னது நடக்கணும். நீங்க ஒழுங்கா எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்கி கொடுங்க, சரியா? சீதா, ஏதாச்சும் ஆப்ஷனாவது கொடுக்கலாம்ல? ஆப்ஷன் பி இருந்தா கூட. ஆப்ஷன் தரலாமே. ஆனா அப்பயும் இதே கண்டிஷன் தான். வெளிய எல்லாரும் உங்களை தேடிட்டு இருக்காங்க. வந்தா நீங்க எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். நீங்க சொல்லலன்னு வெச்சுக்கோங்க, அப்புறம் நான் சொப்னா கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டியது இருக்கும். ஐயோ வேணாம் 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 வேணாம். அது அந்த பயம் இருக்கட்டும். உங்க 10 வருஷ ஃப்ராட் தனத்தை மறைக்கிறதுக்கு உங்களுக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். நீங்க அழுங்க, சிரிங்க, இல்ல பைத்தியம் மாதிரி கூட நடந்துக்கோங்க. முகூர்த்த ஓலையில சம்மதம்னு 4 பேரும் கையெழுத்து போடணும். போட்டுதே ஆவணும். ஐயோ, ஒன்லி 10 minutes. வரட்டா? சீதா, சொப்னா பேபி சாப்பிட்டால? அவ பசி தாங்க மாட்டாமா. இந்த ரணகாலத்திலயும் ஒரு குதூகலம் தேவைப்படுது. 10 வருஷம் பந்தம்மா, என்ன பண்றது? உங்க பேபிய நான் பாத்துக்கிறத. நான் சொன்ன விஷயத்த நீங்க பாருங்க. ஒன்லி 10 minutes. 10 minutes? நான் சொன்னது மட்டும் நடக்கல, சொப்னா யாருன்னு எல்லார்கிட்டயும் நான் சொல்ல வேண்டியது இருக்கும். వస్తాను మామ గారు. ఓన్లీ 10 minutes. కేర్ఫుల్. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். Thank you. டேய், எனக்கு எதுக்குடா thank you? நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. ஓ, எங்க தாத்தாவும் அப்ப ஊர்ல இல்ல. நீ மட்டும் சொல்லி கொடுக்கலனா நல்லா ஜெயிச்சிருக்கவே முடியாது. ஏய், அப்படிலாம் இல்லடா. ஏய், நீ நிஜமாவே இன்டெலிஜென்ட் பாய்டா. இல்லனா ஸ்கூலுக்கே போகாம அவ்வளோ பிரில்லியண்டா பேசிருப்பியா? செம்மடா, நீ ரொம்ப நல்லா பேசின. சரி தங்கம், கொஞ்ச நேரம் படு. படு, அழக்கூடாது, சரியா? கொஞ்சம் கொஞ்சம் கீழே குனிய. ஏண்டா? குனிங்க பாஸ்.
தேங்க்யூ. ஹேய், பரவாயில்லடா. இவர் பாட்டுக்கு வேற ஏதாவது சிறப்பு வாங்கிட்டு வந்துட போறாரு. டாக்டர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் எடுக்காமே போயிட்டாரு. இப்படியும் மெடிக்கல் போயிருக்க மாட்டாரு. போய் கொடுத்துட்டு வருவோம். ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாரு. நான் இப்படிலாம் எங்கேயுமே பேசினது இல்ல. என் வாழ்க்கையில இப்பதான் முத வாட்டி பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஏய் சூப்பர்டா. ஏய் அதுவும் முதல் தடவை ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிச்சிருக்க. ஆமா, ஒரு கப்பு கொடுத்தாங்களே, எங்கடா அது? அது மேல வீட்ல இருக்கு. ஓ, என் ஃப்ரெண்டு பார்க்கணும்னு சொன்னா அவன் கிட்ட காட்டுறதுக்காக மேல ஃபர்ஸ்ட் வந்துட்டேன். பாரா. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்களா? ஒரே ஒரு ஃப்ரெண்டும் பிரசாந்த் தான். இ பிளாக்ல இருக்கான். சூப்பர் சூப்பர். இந்த பாரு, இதே போல மத்தது சொல்லி தரேன், படிக்கிறியா? மத்ததுன்னா ஜீஃபை ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எஸ், டெல் மீ ப்ரோ. தோரா தமிழ்ல எல்லாம் பேச மாட்டீங்க, ஒன்லி இங்கிலீஷ்ல தான் பேசுவீங்களோ? யா, ஐ கேன் டாக் இங்கிலீஷ். ஐ கேன் வாக் இங்கிலீஷ். யூ நோ இங்கிலீஷ்? ஸ்பீக் ப்ரோ. யூ டோன்ட் நோ இங்கிலீஷ்? டாக் மீ. ஏய், என்ன சிரிப்பு? Bro, I no doubt, bro. Why you people all the time angry on me? Am I doing anything wrong on you? Tell me, bro. டேய், தமிழ்ல பேசுடா, ரொம்ப சீன் போடாத. Okay, bro. எங்க மெடலை கொடு, பார்த்து தரேன். No, bro. இந்த மெடல் இன்னைக்கு ஃபுல்லா கழுத்தை விட்டு கலட்டவே கூடாதுன்னு எங்க தாத்தா சொல்லிருக்காரு. உங்க தாத்தா வேற என்னெல்லாம் சொல்லிருக்காரு? உங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப உஷாரா இருக்கணும்னு சொல்லிருக்காரு. டே குண்டு, அவ்வளவுதான் மரியாதை உனக்கு சொல்லிட்டேன். திமிர பத்தி அவனுக்கு அந்த பாதி இருக்கான். என் தாத்தாவை பத்தி தப்பா பேசுனீங்க, அவ்வளவுதான், கோவம் வந்துரும். ஓ, கோவம் வருமாம்ல? கோவம் வந்தா என்ன பண்ணுவ? அடிச்சிருவியா? போடா. Why should I go? I have all the rights like you. I want to go anywhere. ஏங்க, இவன் உங்களை விட நல்லா இங்கிலீஷ் பேசுறாங்க. Thanks, auntie. ஏய், ஏய், போடா. மச்சான், ரவி, என்ன அவனை தள்ளி விட்டா? உடனே அவங்க தாத்தாவுக்கு போன் பண்றேன். சொல்லுடா, எதுக்கு தள்ளி விட்டா? தாத்தா. சொல்லுங்க சேட்ஜி. சாட்சி, உங்க பேரை கீழே விழுந்து மண்டை உடைஞ்சிருக்கு. என்ன என்னாச்சு? நீங்க சீக்கிரமா வாங்க, வேகமா வாங்க. இதான் வர 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 வர.
டேய் என்ன சின்ன பையனை போய் தள்ளி விட்ட அப்படி? என்னடா சின்ன பையன் அவன் என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? அண்ணே ரத்தம் வருதுண்ணே. ஏய் வந்தா வந்துட்டு போடுடா. ஏய் அண்ணே ரத்தம் வருதுண்ணே. என்ன நீங்க? அவனை தள்ளி விட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய் எவ்வளவு உமா சூப்பரா பேசுறான் தெரியுமா? ஏய் உமா என்ன சின்ன பையன் அவனுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க? தள்ளி விட்டு பாரு ரத்தம் வருது அவனுக்கு. அவர் வந்தாருன்னா தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். வாங்க போயிடலாம். சொல்லிட்டே இருக்கேன். வாங்க போலாம். அண்ணே வா. ஓ மலர் என்ன மலர் வா, இது? நம்ம சொன்னா கேளு. மலர் அண்ணே என்னாச்சு? சக்தி என்னடாச்சு? ஐயோ என்னங்க இந்த என்னாச்சு? பையன் பேசிட்டு இருந்தான். உங்க பையன் தான் கீழே தள்ளி விட்டுட்டு போயிட்டான். ஆட்டோ ஆட்டோ இங்க வாங்க சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் ஆட்டோ சீக்கிரம் ஹாஸ்பிடல் தள்ளுங்க சீக்கிரம் போ. திரும்ப ஒரு பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. உங்க அப்பா ஹாஸ்பிடல் போயிட்டு வந்து பெரிய ஏழ்றையை கூட்ட போறாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எதுக்கு உன் புருஷனை நீயே கொலை பண்ண? உன்னதான் கேக்குறேன், பதில் சொல்லு. நான் அவரை கொலை பண்ணல. நீ அவரை கொலை பண்ணல. சண்முகம்ங்கிற பேர்ல போய் மாறு வேஷத்துல அவரை கொலை பண்ணிட்டு தப்பிக்க பார்த்து மாட்டிக்கிட்ட. அதான் ஏன் பண்ணேன்னு கேக்குறேன். நான் அவரை கொலை பண்ணல. அப்போ இந்த வீடியோல இருக்கிறது யாரு? இந்த வீடியோ எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சீங்கன்னா யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு இந்த ஊருக்கே தெரியும். யார் வேணா வீடியோ எடுத்திருக்கலாம், அது இப்ப முக்கியமே இல்ல. உன் கையால நீ உன் புருஷனை குத்தி கொலை பண்ணிருக்க. கோர்ட்டுக்கு போனா உனக்கு தண்டனை கிடைக்கிறது உறுதி. நீ தப்பிக்கவே முடியாது. பாத்துக்கலாம். ஏய், என்ன ரொம்ப திமிரா பதில் சொல்ற? பொம்பளையா இருக்கியேன்னு பாக்குறேன். இல்ல கந்தன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கந்தன்? இல்ல சார், இவங்க தான் வேஷம் போட்டு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல, போங்க. நீங்க எதுவும் சாப்பிடுறீங்களா? வேண்டாம் சார். எங்க கண்ணு முன்னாடியே கொலை நடந்தாலும் இன்னார் தான் குற்றவாளின்னு எங்களால முடிவு பண்ண முடியாது. கோர்ட்ல போய் விசாரணை நடந்து எல்லா ஆதாரமும் சரியா இருந்தா மட்டும்தான் குற்றவாளிக்கு தண்டனை கிடைக்கும். அதுதான் நம்ம நாட்டு சட்டம். இது உங்க கேஸுக்கும் பொருந்துன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தியும் உங்க ஹஸ்பண்ட பத்தியும் நல்லா விசாரிச்சேன். 2 பேருக்கும் நடுவுல சின்ன வருத்தம் இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாதான் இருந்திருக்கீங்க. அவருக்காக நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க, அவரும் உங்களுக்காக என்னென்னமோ பண்ணிருக்காரு. அப்படி இருக்கும்போது நீங்க அவரை கொலை பண்ணணும். அவர் ஏன் கத்தியால குத்துனீங்க? நீங்க மட்டும் அந்த இடத்துக்கு எப்படி போனீங்க? எல்லாருமே நீங்க தான் பிளான் பண்ணி அங்கே போனதா சொல்றாங்களே. நீங்களே போனீங்களா இல்ல யாராவது வர சொன்னாங்களா? நீங்களே கத்தியால குத்துனீங்களா இல்ல வேற யாராவது ஃபோர்ஸ் பண்ணி குத்த சொன்னாங்களா? இங்க பாருங்க, இதுக்கெல்லாம் நீங்க சரியான பதில் சொன்னீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து உங்களை காப்பாற்ற முடியுமான்னு கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவனா. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் கேட்கிறேன். சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் புருஷன் சாகல். அவரே நேர்ல வருவாரு. நடந்த பிரச்சனைக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்களோ அத்தனை பேரையும் உங்ககிட்ட புடிச்சு கொடுப்பாரு. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.